10th Max Algebra chapter வந்து 3. chapter 3 exercise 3.1. அதுல second discuss the nature of solution of the following system of equation. அதுல first sum x plus 2y minus z equal to 6 minus 3x minus 2y plus 5z equal to minus 12 x minus 2z equal to 3. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். செகண்ட் ஒன் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நம்ம இதெல்லாம் சைன் சேஞ்ச் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு கூட வச்சுக்கலாம், இல்லை இப்படியே வச்சுக்கிறோம் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ் அப்படி சேஞ்ச் ஆகும். நம்ம இப்படியே வச்சுக்கிறது அப்படின்னு சொன்னாலும் இதுவே ஓகே தான். Next one, x minus 2z equal to 3. இது equation number 3. இப்போ இது எல்லாத்துக்கும் சொல்யூஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இது என்ன சொல்யூஷன்? இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனா இல்லை நோ சொல்யூஷனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை கண்டுபிடிக்கணும் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து. இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணலாம். Equation number 1, x plus 2y minus z equal to 6. Equation number 2, minus 3x minus 2y plus 5z equal to minus 12. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணும்போது x minus 3x equal to minus 2x, 2y 0 plus 2y minus 2y 0 minus z plus 5z equal to plus 4z equal to 6 minus 2 equal to minus 6. இப்ப இது வந்து எக்ஸும் இருக்கு இஜெட்டும் இருக்கு, y வேரியபிள் கேன்சல் ஆகி 0 ஆயிடுச்சு. இது வந்து 2வால நம்ம டிவைட் பண்ணுவோம். 2வால டிவைட் பண்ணும்போது எக்ஸ் வந்து எக்ஸ் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலா வரும். ஸோ நம்ம இதை 2வால டிவைட் பண்ணும்போது minus 2x by 2 plus 4z by 2. 2வால டிவைட் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் நம்ம டிவைட் பண்ணணும், எல்லாத்தையுமே எல்லா நம்பர்ஸையும் டிவைட் பண்ணணும். minus 6 by 2. ஸோ minus x இதுவும் கேன்சல் plus 2 2s are 4, 2z equal to minus 3. இதை ஈக்குவேஷன் நம்பர் 4 வச்சுக்கலாம் நம்ம. இப்ப 3யும் 4ம் எக்ஸும் இருக்கு இஜெட்டும் இருக்கு. இதுல இருந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஆட் 3 4 ரெண்டையும் ஆட் பண்றோம். x minus 2z equal to 3 minus x plus 2z equal to minus 3. இதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? எல்லாமே 0 0 plus 0 equal to 0. எல்லாமே 0. ஸோ இது ஃபால்ஸ் ஈக்குவேஷன் கிடையாது. இது இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு 0 equal to 0 அப்படின்னு இருக்கிறதுனால that the system has an infinite number of solution. The answer. Therefore, 0 equal to 0 அப்படின்னு இருக்கு. So that the system has an
infinite number of solution. First sum over.